நாங்க அசுரன் கர்ணன் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அடுத்து இதான் நடக்க போகுதுன்ற மாதிரி தான் கெஸ் பண்றோம். இட்லி கடை மாதிரியே தான் இருக்கு. அவங்க அப்பா சென்டிமெண்ட், ஊர் சென்டிமெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா மேபி ட்ரை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு இட்லி கடை வைப் குடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே எல்லாரும். நோ இட்லி கடை வைப் இல்லை இது ஆக்சுவலி. ஏன்னா வந்துட்டு இப்போ நிறைய பேர் கேட்ட மாதிரி தான் இது. லைக் அசுரன், இட்லி கடை, தேர் ஆல் ஆன் அ டிஃப்ரெண்ட் பாத் அண்ட் திஸ் இஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் ட்ராக். கதை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம். அவர் சொன்ன இதுக்கும் அவ்வளோ ஹைப் கொடுத்தாரு. சரி பயங்கரமாக இருக்கும்னு பார்த்தா அவர் சொன்ன இதுக்கே இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். படம் வந்து ஒரு வில்லேஜ் மணி ஹெய்ஸ்ட்னு சொல்றாங்க. எப்படி? ஆமா, இன்டர்நேஷனல் மணி ஹெய்ஸ்ட் பார்த்துருப்போம். நம்ம லோக்கல் வில்லேஜ் மணி ஹெய்ஸ்ட், அதுவும் நல்லதுக்காண்டி அது பார்க்கும்போது செம்மையா இருக்கும், கூஸ்பம்ஸா இருக்கும். அவரோட அப்பாவா KS ரவிக்குமார் சார் இன்னையில இருந்து என் இதய கமலமானார். அப்படி படம் வந்து ஓவராலா ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி மூவி. ஆஸ் யூஷுவல் அவர் சொல்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் வந்தேன். அண்ட் ஹி ஹஸ் டன் ஜஸ்டிஸ் டு இட். ஐ ஃபீல் லைக் இட்ஸ் வர்த் அ வாட்ச். ஓகே, படத்தில் என்ன பிடிச்சது உங்களுக்கு? படத்தில் மிகவும் பிடிச்சது வந்துட்டு 3 விஷயங்கள். ஒன்று வந்துட்டு கதை, இன்னொன்று வந்துட்டு டி சரோட ஆக்டிங் அண்ட் ஆப்வியஸ்லி ஜிவி சரோட மியூசிக். ஓகே, இப்போ இது வந்து மணி ஹெய்ஸ்ட் படம் மாதிரி இருக்குன்னு ஒரு வில்லேஜ் மணி ஹெய்ஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? நாட் ரியலி. ஏன்னா மணி ஹைஸ்ட் they didn't do like justice or good to the people. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் நாட் ரியலி டிபிக்கல் டு மணி ஹைஸ்ட். நோ. ஓகே, பாண்டியராஜன் சாரோட சன் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. டு பி ஆனஸ்ட் he has done a good one. ஓகே, படத்துல தனுஷ் சாரோட ஆக்டிங்கை தாண்டி இன்னொருத்தரோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சதுன்னா யார் சொல்லுங்க? கஷ்டமான கேள்வி. பட் ஆனால் ஐ வில் நெவர் சூஸ் எனி ஒன் அபவ் ஹிம். ஓகே, சுராஜ், KS ரவிக்குமார் அவங்கள ஆக்ட் பண்ணியிருக்காங்க. KS sir he has done well but D stands out. ஓகே, ஒரு இட்லி கடை வைப் குடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே எல்லாரும். நோ இட்லி கடை வைப் இல்லை இது ஆக்சுவலி. ஏன்னா வந்துட்டு இப்போ நிறைய பேர் கேட்ட மாதிரி தான் இது. லைக் அசுரன், இட்லி கடை, தேர் ஆல் ஆன் அ டிஃப்ரெண்ட் பாத் அண்ட் திஸ் இஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் ட்ராக். ஸோ இட்லி கடையோட இது வந்துட்டு பண்ண வேணாம். ஜஸ்ட் பிகாஸ் லைக் அந்த லாஸ்ட் 2 to 3 ரிலீசஸ் வந்துட்டு ஒரே மாதிரி வரதுனால it doesn't mean like all these stories have the same path. It's all different. ஓகே, ஓவராலா 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? I would say 100. 10க்கு 10.5. 10 அவ்வளவு பிடிச்சிருக்கா? Yeah. சரி, ஓகே. பெருசா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஓகே, அந்த மியூசிக்னால மேபி படம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நாங்க அசுரன் கர்ணன் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, படம் வந்து ஒரு மணி ஹெய்ஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே. அப்படியா? அப்படிலாம் இல்லைண்ணா, இது டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா அவ்வளோ ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்கு. நம்ம எல்லாமே கெஸ் பண்ற மாதிரி இருக்கு. சஸ்பென்ஸ்ன்ற மாதிரி எதுவுமே இல்லை. அடுத்து இதான் நடக்க போகுதுன்ற மாதிரி தான் கெஸ் பண்றோம். இட்லி கடை மாதிரியே தான் இருக்கு. அவங்க அப்பா சென்டிமெண்ட், ஊர் சென்டிமெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா மேபி ட்ரை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க கொடுத்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை. மமிதா பைஜோட ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. பட் அவங்க ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது. இன்னும் கூட காட்டி இருக்கலாம். பட் அவ்வளோவா மியூசிக்கும் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு பாட்டு கரசாமி சாங் நல்லா இருந்தது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. மற்றபடி பெருசா ஓகே, KS ரவிக்குமார், ஜெயராம் 2 பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்டிங்லாம் சூப்பரா இருக்கு. சூரஜ் சாரும் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. பட் கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் ட்ரையா இருக்கு. அது மட்டும் நெக்ஸ்ட் டைம் அவர் படிக்காதவன் மாப்பிள்ளை மாதிரி ஏதாவது படம் பண்ணா மேபி அவர் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ ஓவராலா 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 7 கொடுக்கலாம். படம் சுமார் தான் ப்ரோ. நிறைய பேர் தனுஷ் ஃபேன்ஸ் வந்திருக்காங்க, சொல்லுவாங்க படம் சூப்பராக அப்படி இப்படின்னு. ஆனால் ஒரு நார்மல் ஃபேன்ஸு, ஆவரேஜ் ஃபேன்ஸாக பார்த்தா படம் சுமார் தான். விக்னேஷ் ராஜ் ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருந்தாரு, படம் வந்து பயங்கரமாக இருக்கும், நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க, ஒரு சீன் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு படம் புரியாது, இன்டர்வலும் சீக்கிரம் வந்துடுங்க. ஆனால் அது மாதிரினா எதுவும் இல்லை, எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது படத்தில். படம் பிடிக்கல என்ன ப்ரோ உங்களுக்கு? பிடிக்கல, பிடிக்குது ஓகே. அந்த இட்லி கடை கர்ணன் அந்த ஷேட்லேயே இருக்குது. அவர் அந்த வேற எதனா நடிக்கலாம், அவரு போனாலும் அந்த ஷேட் அவரை விட்டு போக மாட்டேனுக்கு, அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த படத்தை தனுஷ் சாரை தாண்டி ஒருத்தரோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சதுன்னா யாரை சொல்லுவீங்க? இவர் கர்ணாஸ், அப்புறம் ஒரு சுராஜ், அவர் நல்லா நடிச்சிருக்காரு. கர்ணாஸ் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தனுஷ் கூட ஜாயின் பண்ணுறாரு, பொல்லாதவன் ஒரு இது மாதிரி நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே, படம் இப்படி கட்டா போதா ஏதாவது ஒருத்தர் லாஜிக் மிஸ்டேக் அந்த மாதிரி தான் இருக்கா? அதான் அவர் ஒரு டிராக்டர், அந்த டிராக்டர் வாங்கினாரு, அதுக்காக தான் அவங்களே வந்து லோன் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த டிராக்டர் கொடுப்பாங்க. அது அவர் மட்டும் வாங்கி அவங்க பக்கத்தில் இருக்க லேண்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் என்ன சொல்லுவார், நான் அந்த டிராக்டரை நம்பி இந்த மக்கள், இந்த கிராமத்தை எல்லாருக்கும் வாங்க வச்சுட்டு அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படி சொல்றாரு. ஏன்னா அவர் நினைச்சிருந்தா அந்த ஒரே டிராக்டர் மத்தவங்க கொடுத்துருக்கலாம், இல்ல 2-3 வாங்கி கூட வாங்கி போறாரு, மீதி நேரத்துல மத்த எல்லாருக்கும் யூஸ் பண்ணி அப்படியே வச்சிருந்திருக்கலாம். ஒரு டிராக்டர்லயே முடிஞ்சிருக்கும். அந்த டிராக்டரால தான் கதை. டிராக்டருமே வந்து இது பண்ணி வாங்கியிருக்க வேணாம், எப்படி வாங்கியிருக்க வேணாம். நான் 60 பேர் ஜப்தி பண்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, இப்ப அப்படியே 60 பேரை வந்து இன்னும் டிராக்டர் 5 லட்சம் இருக்குமா, 5 ஒரு 3
அப்படியே பையா பண்ணா அப்படியே ஒருத்தர் ஒரு 9,000 10,000 போட்டிருந்தாலே ஒரு factory வாங்கி வாங்கிடலாம். இதே பண்ணியிருக்கலாம். அது அவ்வளோ வச்சு வாங்கிட்டு அதுக்காக தனுஷ் கொள்ளடிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு வில்லேஜ் மணி ஹெய்ஸ்ட் மாதிரி படம் இருக்குது. அது அப்படியே ஓகே தான் படம். ஓகே, படத்துல மமிதா பைஜ் ஆக்டிங் எப்படி வந்து? அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு யங் ஏஜ் ஆனால் பார்த்தா ஒரு ரொம்ப பெரியவங்க மாதிரி ஒரு கேரக்டர். தனுஷ் ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. சரி, படத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க 10க்கு? படத்துக்கு ஒரு 6 கொடுக்கலாம் 10க்கு. 6க்கு ஏன் 4 ஏன் போச்சு? அதான் ப்ரோ, அந்த கதை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம். அவர் சொன்ன இதுக்கும் அவ்வளோ ஹைப் கொடுத்தாரு. சரி பயங்கரமாக இருக்கும்னு பார்த்தா அவர் சொன்ன இதுக்கே இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். அதான் படம் வந்து நல்லா வந்திருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி சீன் செதுக்கி இருக்காப்புல. ஒரு சீனையும் நம்ம பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்கும் நுனியில் உட்காந்தா பார்த்தோம். எல்லாருமே ஃபேன்ஸ்லாம் லாஸ்ட்டாக அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. செம்ம படம், செம்ம கதை. இப்போ பேங்குக்கு பின்னாடி என்னென்ன ஸ்கேம்லாம் இருக்குது, லோனுக்கு பின்னாடி அதெல்லாம் டீட்டெயிலாக பயங்கரமாக சொல்லியிருக்காரு டேரக்டர். ஒவ்வொரு கேரக்டருமே வாழ்ந்துருக்காங்க. எக்ஸாம்பிள் மமிதா பைஜூஸ், அவங்க மனைவியாக வர தனுஷ்க்கு செம்ம செல்லி கேரக்டர், அதுவும் நல்லா இருக்குது. அதே மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் கேரக்டர், நம்ம கருணாசனா அவர் கேரக்டர் எல்லாருமே செம்மையாக இருக்குது. எல்லாருமே வெறித்தனமாக நடிச்சிருக்காங்க. ஓகே, படத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? தலைவன் ஆக்டிங் தான். தலைவன் தனுஷ் இப்போது எல்லாருமே ஹீரோயிசம் பண்ணுவாங்க. இவர் ஹீரோயிசம் பண்ணாமலே நேச்சுரலாக நம்மளாவே வாழ்ந்திருக்காரு. நமக்குள்ள ஒரு ஆள் எப்படி இருந்தால் எப்படி இருப்பார் அது மாதிரி வாழ்ந்திருக்காரு. ஃபேன்ஸ்க்கே புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பிஜிஎம் தான் இப்போ மாசு. செம்ம பிஜிஎம் நல்லா வந்திருக்கு. இப்போ படத்துல அப்பா சென்டிமெண்ட் எப்படி இருந்தது? அப்பா சென்டிமெண்ட்டு நம்ம எப்படி சொல்கிறது, அவர் சொல்லும் போது நமக்கே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகும். நம்ம அப்பாவுக்கு ஏதாவது பண்ணணும், அப்பா வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நல்லா அவருக்கு ஏதாவது நல்லா பண்ணணும் அப்படின்னு தான் நமக்கு யோசிக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. சரி ப்ரோ, படத்துல தனுஷரோட ஆக்டிங்கை தாண்டி ஒருத்தரோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சதுன்னா யாரை சொல்லுவீங்க? ஒருத்தர் தான் சூஸ் பண்ணலாம். கருணாஸ் அந்த பொல்லாதவன் காம்போ அதுக்கப்புறம் நடிக்கிறாரு நினைக்கிறேன். நடுவில் தான் நடிச்சிட்டாரு. ஆமா, இல்ல நடுவில் நடிக்காம கேப் விட்டாலும் பயங்கரமா காமெடி காமெடியும் பண்ணி த்ரில்லிங் இடத்துல த்ரில்லிங்கும் பண்ணி அப்புறம் வெறி ஏத்துறதுல வெறி மேக்ஸையும் ஏற்றி அந்த லுக்கு அந்த இது போராட்டம் பண்ண போராட்டமும் பண்ணி கடைசி வரையும் வர்றது ஒரே கேரக்டர் கருணாஸ் கேரக்டர் தான். ஓகே, பாண்டியராஜன் சாரோட பையன் அவரும் அப்பா இப்போ நம்ம சில டயலாக்லாம் சொல்லுவார் படத்துல இருக்கு. அந்த படம் டயலாக்லாம் யாருக்கும் சொல்ற மாதிரி செம்ம டயலாக்கா இருக்கும். அதெல்லாம் பிருத்திவிராஜ் நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த நம்ம மம்முட்டி சாரா சுராஜ் சாரு இன்னும் மோகன்லால் ஜெயராம் ரெண்டு பேரும் சலைச்சது போட்டி சலைச்சது இல்ல. அப்படி சுராஜ் சார் இப்படி கண்ணு மாதிரி ராம் மாதிரி அப்படி நிக்கிறாரு. அந்த லுக்கு, வே ஆஃப் டாக்கு, வாக்கு பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி இவர் வந்து அந்த வாழைப்பழத்தை ஊசி குத்துற மாதிரி பயங்கரமா ஃபர்ஸ்ட் நல்லவர் மாதிரி இருந்தாரு. அப்புறமாட்டி அப்படியே மெயின் வில்லன், அதாவது அவர் தான் அப்படியே வந்தாரு பயங்கரமா. அது அப்படியே செம்ம, அப்படியே பியூர் ஒயின், எப்படி நம்ம போதை ஏற்ற மாதிரி மெதுவா ஏறும் பாருங்க, அது மாதிரி நடிச்சிருக்காரு. செம்மையா இருக்கு. ஓகே, படத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 10 தான் ப்ரோ. நோ லேக். இந்த மாதிரி படம் நல்லா இருக்கு, நல்லா பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா அந்த மிடில் கிளாஸ் தான் ஆல்மோஸ்ட் இருக்காங்க. ஸ்கேம் எவ்வளோ நடக்குதுன்னு தெரியணும். ப்ளஸ்ஸு அந்த வில்லேஜுக்கு அப்பா அம்மாவுக்கு அந்த ஊரோடு இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. படம் வந்து ஒரு வில்லேஜ் மணி ஹெய்ஸ்ட்னு சொல்றாங்க. எப்படியா? ஆமா, இன்டர்நேஷனல் மணி ஹெய்ஸ்ட் பார்த்துருப்போம். நம்ம லோக்கல் வில்லேஜ் மணி ஹெய்ஸ்ட், அதுவும் நல்லதுக்காண்டி அது பார்க்கும்போது செம்மையா இருக்கும், கூஸ்பம்ஸா இருக்கும். அது அவுட்புட் செம்மையா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் பேங்குக்கு ஆப்பு வைக்க வந்திருக்கிறாரு தனுஷ். ஏற்கனவே கேப் வாக்கல ஆப்பு வச்சதுக்கு தான் துணிவு வந்துச்சு. அந்த துணிவை அடுத்து இந்த பேங்க் ஆப்பு வந்து நம்ம விவசாயிகள்கிட்ட என்ன கோளாறு பண்ணுச்சு, பத்திரத்தை வச்சுக்கிட்டு டிராக்டர்ன்ற பேர்ல கொடுத்துட்டு அதை கட்ட முடியலன்ற பேருக்கு நிலத்தை அபகரிச்சுக்கிட்டு நம்ம நிலத்துக்கு வச்ச ஆப்பை தான் இந்த கரசாமி எங்க குளத்தை காக்க வந்த குறையெல்லாம் தீக்க வந்த எங்க குலசாமியா எங்க தனுஷ் நடிச்சிருக்கு. அவரோட அப்பாவா கேஎஸ் ரவிக்குமார் சார் இன்னையிலேருந்து என் இதய கமலமானார். அப்படி அதாவது ராமநாத சைடுலாம் உள்ள தகப்பன்கள்லாம் எவ்வளவு கண்ணியமான ஒரு ஃபாதரா இருப்பாங்கன்றத அவ்வளவு அழகா நடிச்சு கொடுத்துருக்காரு. இன்னையிலிருந்து அவரு ராமநாதபுரம், சாயல்குடி, பரமக்குடி அந்த சைடுலாம் இவர் போனாருன்னா அப்படியே அல்வா மாதிரி அவருக்கு
முத்தத்தை கொடுத்து மொத்தமா வச்சுக்குவாங்க. அப்படி ஒரு நடிப்பு நடிச்சு கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நல்லா இருக்கு, எந்த லேகும் கிடையாது. ஒரு குடும்ப கதை தான். மக்கள், அதாவது பேங்க் மக்களை எப்படி ஏமாத்துது, நம்ம எப்படி நம்ம அதுக்கு வளைஞ்சு கொடுக்க கூடாதுன்றதுக்கு உதாரணமான கரசாமி எங்க குறையெல்லாம் தீக்க வந்த கொலசாமி அப்படின்னு நடிச்சிருக்காரு. இப்போ ஜிவி பிரகாஷ் பாட்டு சூப்பராக போட்டிருக்காரு. தினேஷ் ஃபைட்டு சூப்பராக இருக்குது. அப்படி ஓவராலாக விக்னேஷ் ராஜா சார் வந்து 2வது படம், இந்த படமும் அவருக்கு வெற்றி தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.